ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஒரு சுவையாக நல்லா கமகமன்னு பெருங்காயத்தூள் வாசனையோடு செஞ்சுருக்கிற இந்த சாம்பார் ரெசிபி எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நீங்கள் மதியம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டிங்கன்னா நைட்டு டின்னருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பச்சை பயிறுன்னு சொல்கிற பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதை 2 தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறோமோ அதுபோல் 1/2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். எந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால சேர்த்துடலாம். கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதில் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கூட இன்னொரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் கூடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில்லே பருப்பு நல்லா குழவா வெந்து வந்துடும். விசில் வந்து அடங்கணுதும் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கணுதும் நம்ம இப்போ குக்கரை ஓப்பன் செஞ்சிடலாம். பருப்பு நல்லா குழவா வெந்து வந்துருக்குது பாருங்கள். இப்போ இதை மத்து வச்சுருந்திங்கன்னா மத்தால் கடைஞ்சி விட்டுக்கலாம், இல்லை குழிக்கரண்டியால் கூட இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு நல்லா குழவா வந்திருக்கிறதால நான் குழிக்கரண்டியாலே நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழவா வந்திருக்குது. ரொம்ப திக்காக இருக்கிறதால இதில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிடலாம். இதில் கடலை எண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் அளவாக சூடு ஏறி இருந்தோம் கடுகு சேர்க்கணும். அப்போ தான் கடுகு நல்லா படப்படன்னு வெடித்து வரும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து உளுத்தம்பருப்பு வறுபட்டு சீரகம் வறுபட்டு வாசனை வரும்போது 5-6 வரமிளகாய் சேர்த்துடலாம். இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் அளவாக வறுபடணும். இந்த வரமிளகாய் வறுபட்ட வாசனை பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரில் கடைசி வரைக்கும் இந்த வாசனை இருக்கும். அந்தளவுக்கு வரமிளகாயை ஸ்லோவாக வறுத்து விடணும். அடுத்து இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம். கூடவே தோலோடு தட்டின பூண்டு ஒரு 10 பூண்டு தட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெயில் வறுபடும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு ஒரு வாசம் வீசும் வீடு ஃபுல்லாக. இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது. சாம்பாருக்கு ஓரளவுக்கு அளவாக தான் வதங்கி வரணும். பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பங்கு அளவுக்கு வதங்கினா போதும். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வரணும். அதனுடைய நிறம் மாறாமல் வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்துருக்கிறேன். தக்காளி ரொம்ப குழைய வதங்கி வரக்கூடாது. சாம்பார் செய்யும்போது தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஓப்பன்லேயே வச்சு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் செஞ்சிங்கன்னா தக்காளியோடைய மேல் தோல் வந்து சுருங்கி வதங்கி வந்திருக்கோம். இந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டு விடணும். இப்போ தக்காளியோட மேல் தோல் சுருங்கி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். மறுபடியும் நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு தகுந்தப்பறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சாம்பாருக்கு முக்கியமாக நல்லா வாசனை தரக்கூடிய பெருங்காயத்தூள் நம்ம இப்போ தான் சேர்க்குறோம். நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம்.
வறுத்து விட்ட வரமிளகாயோட வாசனையும் பெருங்காயத்தூளும் சேர்ந்து உப்பு சேர்ந்து இந்த சாம்பார் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மணமாக ஒரு வாசனை வரும். இதை கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இது எல்லாமும் சேர்ந்து பருப்பு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி இந்த அளவுக்கு வரும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு தடவை இந்த பருப்பு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இது உள்ள நம்ம புளி தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்கிறேன். புளி தண்ணியை உள்ளே சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடுங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா நுரையோட பொங்கி கொதிச்சு வரும். அது வரைக்கும் கொதிச்சு வரும்போது இப்போ நம்ம ஓப்பன் செஞ்சுட்டு ஒரு தடவை மறுபடியும் மூடி விட்டுடலாம். மூடி விடும்போது கொஞ்சம் கேப் விட்டுருங்க. லேசாக கேப் விட்டுட்டிங்கன்னா சாம்பார் அதோடய நுரையெல்லாம் கொதித்து பொங்கி அடங்குற வரைக்கும் நம்ம சாம்பாரை கொதிக்க விடணும். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் கொதிக்கிற வாசனை நமக்கு நல்லா தெரியும். சாம்பார் நல்லா 3/4 பங்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா லேசாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விட்டுருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் செய்யுங்க. நல்லா கமகமன்னு வாசனையான சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம விருப்பத்துக்கு மல்லித்தழையை தூவி விட்டுடலாம். நான் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே மல்லித்தழையை தூவி விட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த கொதிப்பு அடங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய் எதுவும் சேர்க்கலை, மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்காமல் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸுக்கும், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.